காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. காவேரி எங்கே இருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் ஹாஸ்பிட்டல் போகிறேங்க, அங்கே போய் எனக்கு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் வராதிங்க, போலீஸ் கண்டிப்பாக உங்களை பிடிச்சிருவாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி, நீ லொக்கேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போனோடனே அங்கே இருக்க நர்ஸு கேட்குறாங்க, எங்கே உங்கள் ஹஸ்பண்ட் கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க வரல அப்படின்னு காவேரி சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேங்க அப்படின்னு விஜய் வராரு. மாஸ்க்கை கழிட்டார். அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க காவேரி. 2 பேருமே சேர்ந்து போய்ட்டு டாக்டரை பார்க்குறாங்க. அங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அப்படியே விஜயை பார்க்க சொல்கிறாங்க. சிஸ்டத்தில் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அங்கே பாருங்கள் அசைது இல்லை, அதுதான் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சூப்பராக இருக்குது காவேரி, பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோடய குழந்தைய நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வரும்போது காவேரி சொல்கிறாங்க, எனக்கு போலீஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா போலீஸ் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்து ஒளிய வைக்கிறாங்க. இப்போ எப்படிங்க வெளியே போகிறது, போலீஸ் வெளியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. எப்படியாவது உங்களை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் போகிறேன், அவங்கள ஏதாவது கொஞ்சம் நான் பேசி அப்படி டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் தனியாக, அதுக்குள்ளே நீங்கள் போக முடியுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீங்கள் பாரு காவேரி, நீ தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காத, கொஞ்சம் வெயிட் பண்ண, அவங்க போகிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. காவேரி விஜய் 2 பேருமே ஒளிஞ்சு பார்க்க